ஓகே. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஆசையும் கனவுகளும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன்னுவாங்க. கனவுகளே இல்லாத மனிதன் கால் மனிதன்னுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஆசையும் கனவுகளும் தான் ஒரு மனுஷனை, குறிப்பாக இளைஞர்களை மேலே மேலே வளரத்துக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியது, அல்லதுக்கான வழிப்பாதையை உருவாக்கி தரக்கூடியதாக நாம் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள் உள்ள மனிதர்களுக்கு தேனி போடக்கூடியதா ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, கனவுகள் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். அது வந்து விகடன் குழுவில், விகடன் டிவியில் ஒளிபரப்பு வந்திருக்காங்க. அதை சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய தொழிலதிபர், ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் பார்த்திங்கன்னா 19 வயசுலேயே அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் துறையில் ஆண்டர்ப்ரனர் ஆரம்பிச்சிருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சு அனுபவப்பட்டு இந்த கனவுகள் சீரீஸை கொண்டு வந்திருக்கார். அது என்ன கனவுகள் சீரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டம், தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, அது ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்தாத அல்லது வேஸ்ட்டாக கீழே கொட்டக்கூடிய பல பொருட்களை எப்படி உபயோகப்படுத்தலாம், அதை வந்து பணமாக்கலாம், அதை தொழிலாக்கலாம், அதை உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக்கலாம், இப்படி நிறைய ஐடியாஸ் கொடுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் கனவுகள்ன்ற சீரீஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நிறைய மாவட்டங்களை படித்ததில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஆனது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில். பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் பொதுவாக தேனி மாவட்டம்னு சொன்னாவே மேற்கு தொடர்ச்சி மலை, சினிமா, குறிப்பாக சினிமாவுக்கு நிறைய பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க. இளையராஜாவாகட்டும், பாரதி ராஜாவாகட்டும், வைரமுத்து ஆகட்டும், இப்படி பல பேர் அங்கேருந்து தான் வந்த பெரிய மனிதர்கள். அந்த ஊரும் அப்படி தான். நிறைய வசதிகள், நிறைய இயற்கை வளம், பள்ளத்தாக்குகள், நிறைய அருவிகள், சுருளி அருவி ஆகட்டும், அல்லது நிறைய அந்த மாதிரி நிறைய அருவிகளும் மலைகளும் சூழ்ந்த ஒரு பகுதியினால் அந்த பகுதியில் ஏன் ஷூட்டிங்க்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு இடத்த ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு ஐடியா. அது பார்த்திங்கன்னா தேனிஹுட், நம்ம ஹாலிவுட் சொல்கிறோம், பாலிவுட் சொல்கிறோம், ஏன் கோலிவுட் சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு தேனிவுட்னு சொல்லி அதை உருவாக்கியிருக்காரு. சரி, எனக்கு ஒரு டவுட் வந்தது. சரி, ஷூட்டிங் வருஷம் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு மேற்கொண்டு படிக்கும்போது தான், இல்லை ஷூட்டிங் தொடர்ந்து இருக்காது தான், ஆனால் மீதி நேரங்களில் அதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும்போது அதன் மூலிமா வருமானம் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்லாம் அந்த நிலத்தோட ஓனர் யாருன்னா சாதாரண விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது மாதிரி அதே ஊரில் அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழை நிறைய கிடைக்கணும். பொதுவாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை வாழை ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயும் வாழை ஃபேமஸ் தான். நிறைய ஊர்களுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் அந்த பழம் ஏற்றுமதியான பிறகு அந்த வேஸ்டாக நிற்கக்கூடியது என்னது, வாழை நார். அந்த நார்களை பயன்படுத்தி உடை, குறிப்பாக புடவை மாதிரியான விஷயங்களை நெய்யலாம், அது நிறைய நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா என்னுடைய மாவட்டம் திருப்பத்தூர், வேலூர், இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய வீணாகக்கூடிய பொருள், கடலை தொட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் இருக்கும். அந்த ஷெல் பார்த்தா பெரும்பாலும் கீழே போடுவாங்க. முன்னெல்லாம் வந்து பொரி வறுக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அது அடுப்பெரிக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுவும் பொரிய வறுக்கிறவங்களும் வந்து நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால இதை பயன்படுத்துறதில்லை. ஸோ அதை பயன்படுத்தி இந்த சிமெண்ட் ஆலோ பிரிக்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆலோ பிரிக்ஸ் இப்போ காங்கிரீட் பிரிக்ஸ் வந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்கான பிரிக்ஸ் தயார் பண்ணுறதுக்கு இதை ஒரு துணை பொருளாக பயன்படுத்தலாம். இது வந்து அதனுடைய அந்த சாம்பலை எரித்து சாம்பலாக்கி அதை பயன்படுத்தலாம், நல்ல வருமானம் வரும்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. அதே போல் அந்த பகுதியில் வந்து கூழ், அதாவது மேங்கோ பல்ப், அந்த மேங்கோ பல்ப் நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஏன்னா பக்கத்தில் சித்தூர் மாவட்டம், ஆந்திரா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேங்கோ பல்ப் உருவாகக்கூடிய இடம். அதுலேயும் வேலூர்லேயும் அதிகமாக கிடைக்கக்கூடியது தான் வேலூர், திருப்பத்தூர் பகுதியில். அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கொட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு சீடு இருக்கும், ஒரு சின்னதாக வெள்ளையான ஒரு இருக்கும். அதை பயன்படுத்தி நிறைய நம்ம இந்த என்ன சொல்கிறது, பட்டர், அதாவது உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்டர் சோப் மாதிரியான ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நல்ல விலைக்கு தயார் பண்ணி விற்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் வேலூர் மாவட்டம்னா ஃப்ளவர்ஸ் அதிகம், பூக்கள் நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த பூ உற்பத்தி ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சீசன், ஃபெஸ்டிவல் சீசன் நிறைய ஈஸியாக விற்றுரும். மற்ற நேரத்துங்களை அதை வீணாக்கி காஞ்சி சருகா வெளியே போடுவாங்க. அதுங்களை கூட நம்ம பயன்படுத்தி சென்ட்டு, அத்தர் மாதிரி பயன்படுத்தி விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். இதெல்லாம் அந்த மாவட்டத்துக்கு. அதேபோல் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் தேங்காய் மரம், தென்னை மரம் அதிகம், 10,000 ஏக்கரில் தென்னை மரம் இருக்குது. அதுபோல் மில்லட்ஸ் 65,000 ஏக்கரில் மில்லட்ஸ் விளையுது. மில்லட்ஸ்னால் சாமை, திணை, இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் இப்போலாம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு இருக்கலாம், அது மில்லட்ஸ் போய்ட்டு வயதானவங்களாம் மில்லட்ஸ் சாப்பிட்றாங்க. ஆனாலும் அதை தாண்டி அதில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் செய்து விற்கும்போது நிறைய லாபம் கொடுக்கலாம், கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, தொழில் செய்கிற இளைஞர்களுக்கும் கிடைக்கும். அது ரா மெட்டீரியல்ஸ் யார் சப்ளை பண்ணுறாங்க? விவசாயிகள். ஸோ இந்த மாதிரி விவசாயிகளும் பலனடையலாம், அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அது பலன் கிடைக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஐடியா கொடுத்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஒரு புது கான்செப்ட். நிச்சயமாக நம்ம ஊருக்கு தேவை. நான் வெளிநாட்டில் பார்த்துருக்கேன். இப்போ தாய்லாந்தில் பார்த்துருக்கேன், அப்புறம் ஸ்ரீலங்காலையும் இருக்குது. அதே போல் அவர் பாரிஸில் பார்த்தா சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய ஊருங்களில் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அது நல்ல கான்செப்ட். அது வந்து ஆல்ரெடி அது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டது நினைக்கிறேன். சென்னையில் நிறைய ஒரு இடத்துல ஃபுட் ஸ்ட்ரீட் இப்போது உருவாகிருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய கான்செப்ட், மீன் உணவுக்கு தனியாக, ஸ்வீட் அண்ட் காரத்துக்கு தனியாக, இன்னும் மற்ற உணவுகளுக்கு தனியாக, இப்படி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நிறைய இன்கம் கிடைக்கும். ஆனால் ஒரு டவுட் வரும், சரி இதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் எனக்கு ப்ராஜெக்ட் தெரியாத பற்றி ஐடியாவே இல்லைன்னா, இஸ் வில்லிங் டு கிவ் அந்த அந்த டீட்டெயில்ஸ் எந்த இதுக்கு வேணுமோ அதுக்கான நீங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு இளைஞர்களுக்கு நல்ல வருமானம், நிரந்தர தொழில் கிடைக்கும். அதே போல் அது உற்பத்தி பண்ண அந்த பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ சாதாரண மக்களும் பலன் பெறுவாங்க, வேலை இல்லாதவங்களும் பலன் பெறுவாங்க. அது இல்லாமல் அரசாங்கத்துக்கும் நல்ல டேக்ஸ் அல்லது நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் சொல்லி அவங்களுடைய பட்ஜெட்டை கூட்டிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய திட்டங்கள், நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால அந்த கனவு சீரிஸை அவசியம் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல, அது இல்லை கிடைக்கலன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.